அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? சூப்பரான ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கலர் கூட நான் எப்படி ஆட் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு அரை கப்பு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வெல்லம் ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. கேரட்டை நான் ஜூஸாக மிக்சியில் போட்டு தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்து அதை நான் கொதிக்க வச்சுருக்கேன். அதில் தான் நான் அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு பிசைய போகிறேன். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். வறுத்த வேர்க்கடலையை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப அரைக்காதீங்க. ஒரு அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் எடுத்தேன் பத்தலை, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தேங்காய், வெல்லம், அதுக்கப்புறம் வேர்க்கடலை இதை எல்லாமே ஆட் பண்ணி ஹோம்மேட் ஹார்லிக்ஸ் செய்து வச்சுருந்தேன். நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இல்லை இது மாதிரி செய்யணுன்னா நீங்கள் வேர்க்கடலை வறுக்குறீங்க இல்லையா, அதுலேயே ஒரு 2-4 பாதாமும் ஒரு 4 முந்திரியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பல்ஸ் கொடுத்தா போதும். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேரட் ஜூஸ் எடுக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் அதில் நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, சாரி. அதுக்கப்புறம் நம்ம இப்போது ஷேப் பண்ணிக்கலாம். கையிலே ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள்கிட்ட கொழுக்கட்டை அச்சு இருந்துச்சுன்னா அதில் ஷேப் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். கேரட் ஜூஸ் நம்ம எடுக்கும்போது மாவு எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேண்டான்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பசங்களுக்கு பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்குன்ட்டுன்னு கலர் ஆட் பண்ணுறதுக்காக இந்த ஐடியா செய்தேன். பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்யுங்க. இப்போ கொழுக்கட்டையெல்லாம் நம்ம ஷேப் பிடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ நம்ம டச் பண்ணால் தொட்டு பார்த்தா ஒட்டாமல் இருக்கும். அப்போது கரெக்டாக வெந்துருச்சுன்னு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை குட்டி குட்டியாக கூட செய்யலாம். ஆனால் எனக்கு அவ்வளோவா டைம் இல்லை, அதனால் சீக்கிரமாக கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ்லேயே செய்து எடுத்துட்டேன். எனக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.